நெல்லை மானபரநல்லூரைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவன் பள்ளியில் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியானது. இப்ப இந்த விவகாரம் பூதாகரமாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை நேரலையில் களத்திலிருந்து வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், வணக்கம். இப்ப ஒரு பள்ளி மாணவன் பள்ளி வளாகத்திலேயே விஷம் அருந்தி மயங்கி விழுந்திருக்கான் அப்படின்னும் பொழுது அவனுக்கு விஷம் எங்கிருந்து கிடைச்சது பள்ளியில அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கும். இந்த விவகாரத்துல என்ன நடக்குது, தற்பொழுது இந்த விவகாரத்துல இருக்கக்கூடிய விசாரணை நிலையும் என்னவாக இருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே உள்ள மானபரநல்லூரைச் சேர்ந்தவர் சபரி கண்ணன். இவர் வீரவநல்லூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த பள்ளிக்கு கடந்த 4ஆம் தேதி வருகை தந்த போது பள்ளியில் ஆசிரியர்கள் அந்த மாணவனை கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த 7ஆம் தேதி பள்ளிக்கு வருகை தந்த மாணவன் சபரி கண்ணன் பள்ளி வளாகத்தின் முன்பு நின்று விஷம், அதாவது களைக்கொல்லி என்று சொல்லக்கூடிய விஷத்தை அருந்தி பள்ளி உள்ளே சென்றுள்ளார். தொடர்ந்து பள்ளி வளாகத்தின் உள்ளேயே மாணவன் மயங்கி விழுந்ததால் உடனடியாக பள்ளி ஆசிரியர்கள் மாணவனை அந்த அருகே உள்ள மருத்துவமனைக்கு அனுமதித்தனர். தொடர்ந்து மதுரையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் மாணவன் கடந்த 10 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் காலையில் சிகிச்சை பலனின்றி மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மாணவன் சபரி கண்ணன் பரிதாபமாக உயிரிழந்தார். இதன் காரணமாக தொடர்ந்து நேற்று இரவு மாலையில் அந்த மாணவனின் சடலமானது சொந்த ஊரான மானபரநல்லூருக்கு கொண்டு வரும் வழியில் வீரவநல்லூர் காவல் நிலையம் முன்பு அந்த இறந்த மாணவன் சபரி கண்ணன் உடலை காவல் நிலையம் முன்பு வைத்து அவரது உறவினர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் கடுமையான போக்குவரத்து நிலவிய நிலையில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அவரது உறவினர்களை கலைந்து செல்லுமாறு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து அந்த மாணவனின் உடலானது அவரது ஊரிலேயே அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் அந்த மாணவன் படித்த பள்ளியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 வேன்கள் மர்ம நபர்களால் தீ வைத்து எரிக்கப்பட்டது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த சாலை மறியலில் ஈடுபட்ட மாணவர்கள் உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் அந்த வழக்கில் சந்தேக மரணம் என போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக மாவட்ட காவல்துறை சார்பாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மறியலில் ஈடுபட்டதாக அந்த மாணவனின் உறவினர்கள் உட்பட 14 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து மாணவனின் உறவினர்கள் கூறுகையில் அந்த மாணவன் மது அருந்திவிட்டு பள்ளிக்கு சென்றதாக போலீசார் தெரிவிப்பதாக அந்த உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் அந்த மாணவன் மது எதுவும் அருந்தவில்லை என மாணவனின் உறவினர்கள் தரப்பில் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் தற்போது இந்த பள்ளியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 வேன்கள் எரிந்த சம்பவம் தொடர்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அந்த பள்ளியில் தற்போது தடய அறிவியல் நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக வீரவநல்லூர் காவல்துறையினர் அந்த மாணவனின் சொந்த ஊருக்கு சென்று விசாரணை மேற்கொண்ட போது அந்த உறவினர்களுக்கும் போலீசாருக்கும் சிறிய வாக்குவாதமும் சலசலப்பும் ஏற்படுத்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த சம்பவம் காரணமாக ஏற்கனவே இன்று இந்த தனியார் பள்ளிக்கானது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தடயவியல் நிபுணர்கள் இங்கு சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்துவதால் இந்த பள்ளியை சுற்றி ஆங்காங்கே பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. கண்ணன், இப்ப இந்த விவகாரத்துல அதாவது பள்ளி பேருந்தை எரிச்சிட்டாங்க அப்படின்னு இன்னொரு பக்கமும் சொல்லப்படுது. இதற்கு அந்த மாணவனுடைய உறவினர்கள் தரப்புல என்ன சொல்றாங்க? மேலும் அந்த மாணவர்களுடைய உறவினர்கள்ல யார் மீதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? என்ன நிலவரம்? முதற்கட்டமாக அந்த மாணவனின் உறவினர்கள் மீது சந்தேகம் இருப்பதாக ஏற்கனவே போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த பள்ளியை சுற்றியுள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஒன்றாக ஆய்வு செய்து அதன் அடிப்படையிலும் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கு அந்த மாணவனின் உறவினர்கள் தெரிவிக்கையில் இந்த பள்ளியில் ஈடுபட்ட சம்பவத்திற்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நாங்கள் அந்த சம்பவத்தின் போது மாணவனின் இறுதி சடங்குகள் செய்யும் உள்ளிட்ட நிகழ்வுகளில் ஈடுபட்டோம். அதனால் எங்களுக்கும் எந்த இதுக்கும் தொடர்பு இல்லை. எனவே போலீசார் இதை திசை திருப்புகின்றனர் என பல்வேறு கருத்துக்களை உறவினர்கள் தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து இணைப்பில் இருங்க கண்ணன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.